சூப்பரான வாழைப்பூ வடை செய்யலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஏத்த வரமிளகா. இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்ப தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2, 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடரா அரைக்காம கொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே வந்துட்டு 1/4 கப் வந்துட்டு வாழைப்பூவையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு டைம் போட்டு எடுத்துட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸிங் பவுல்ல மாத்திட்டு, இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்க பருப்பு, அது கூடவே ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், வாழைப்பூ, அது கூடவே ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, குட்டி குட்டி உருண்டையா புடிச்சு வச்சுக்கலாம். வடை தட்டி எடுக்கும்போது கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு 2 கையிலயும் வந்துட்டு தண்ணியை நனைச்சிட்டு தட்டி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒட்டாம வரும். இப்போ அடுப்புல எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூடான டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும். செஞ்சு பாருங்கள்.